வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்குறது முறுக்கு தயாரிப்புங்க. முறுக்குலே பல வகையான முறுக்குகள் இருக்குது. கடைகளில் விற்கும்போது பார்த்துருக்கலாம் நீங்கள். இனிப்பு முறுக்கு, தேங்காய் பால் முறுக்கு, கார முறுக்கு, நிறையா முறுக்குங்க. அரிசி முறுக்கு, உளுத்த முறுக்குன்ட்டு. ஸோ இந்த முறுக்கு தயாரிப்பு தொழிலை எப்படி லாபகரமாக செஞ்சு வருமானம் பெறலான்னு தொடர்ந்து சொல்ல போகிறேன். நமது கலர் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தினசரி இது போன்ற லாபம் தரக்கூடிய தொழில் வாய்ப்புகளை பற்றி பதிவு செஞ்சுக்கிட்டு வரேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய மேக்சிமம் எல்லா கடைகள்லேயும் விற்குதுங்க. பொட்டி கடையிலேருந்து சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வரைக்கும் மிக அதிகமாக விற்கக்கூடிய ஒரு பொருள் இது தாங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏழைகளின் நொறுக்கு தீனி இது தான். இந்த முறுக்கை நாம் இயந்திரம் மூலமாக தயார் பண்ணி எப்படி வெற்றிகரமாக தொழில் செய்கிறதுன்னு இப்போ தொடர்ந்து பாருங்கள். இதுக்கான இயந்திரத்தை மதுரையில் வீரமணி இண்டஸ்ட்ரீஸ் என்ற ஒரு நிறுவனம் A to Z மிஷினரி தயார் பண்ணி விற்கிறாங்க. இந்த மிஷினோட விலை மாடலை பொறுத்து இருக்குங்க. குறைந்தபட்சம் 50,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் வருங்க. இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு மாவு பிசையக்கூடிய இதுதாங்க, மாவு பிசையக்கூடிய கிரைண்டர் இயந்திரம் இதுவும் இவங்ககிட்டயே கிடைக்குதுங்க. எல்லாமே A to Z செட்டாகவே கிடைக்குங்க. ஸோ நாம் இந்தமாரி இயந்திரத்தை வாங்கி அவங்களே பயிற்சியும் கொடுத்துருவாங்க, முறுக்கை எப்படி தயார் பண்ணுறதுன்ட்டு. தயார் பண்ணி பேக்கெட் போட்டு நாம் கடைகளில் விற்கணுங்க. எல்லா கடைகள்லையும் விற்கலாங்க. அதுவும் ஸ்வீட்டு கடை, காரம் விற்கிறாங்க பாருங்கள், அந்த கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை, பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற கடைகள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் விற்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா இதுதாங்க அந்த மிஷின். அந்த வீரமணி இண்டஸ்ட்ரீஸ் தயார் பண்ணக்கூடிய மிஷினுங்க. எளிய மிஷினு. இதில் இப்போ ஆட்டோமேட்டிக் மிஷின்லாம் போச்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நாம் இந்த மாதிரி மிஷினை வாங்கி தொழிலை செஞ்சு சக்ஸஸ்ஃபுல் பண்ணிக்கிட்டு அப்போ தான் அடுத்த மிஷினுக்கு போனால் தான் நம்மளால் தொழிலை சக்ஸஸாக பண்ண முடியுங்க. இந்த தொழிலை சக்ஸஸாக செய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 1,00,000 ரூபாயிலேருந்து 1,50,000 ரூபா முதலீடு தேவைப்படும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 500 சதுரடி இடம் தேவை. 3 பேஸ் கரண்ட் இருந்தால் நல்லதுங்க. இது சிங்கிள் பேஸ்லையும் இயங்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு 2 மிஷின் 3 மிஷின் நீங்கள் போடும்போது 3 பேஸ் கரண்ட்டாக இருந்தால் அடிஷ்னலாக மிஷின் வாங்கி செய்யலாங்க. நிறையா பேருக்கு வேலையும் கொடுக்கலாங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு தொழில் இருந்தால் சொல்லுங்கள் சார், நல்லாவும் ஓடணும். ஏன்னா இந்த முறுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தினசரி விற்கக்கூடிய பொருளுங்க, தினசரி அழியக்கூடிய பொருள். ஸோ இந்தமாரி உணவுப் பொருளை நீங்கள் தேர்ந்தெடுத்து செஞ்சிங்கன்னா நல்லா லாபம் பெறலாம். இதுக்கு அவசியம் FSI லைசன்ஸ் வேணுங்க. இப்போ தயாராகிடுச்சு முறுக்கு. இதை எண்ணெயில் போட்டு எடுக்கணுங்க. எண்ணெயும் நல்லா தரமானதாக வாங்கிக்கோங்க. மாவு, இதுக்கு தேவையான மாவுகள்லாம் தரமாக போட்டு செஞ்சிங்கன்னா, தரமான முறுக்காக தயார் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் மக்கள் உங்கள் முறுக்கை திரும்பி திரும்பி வாங்குவாங்க. தரம் இல்லைன்னா வேஸ்ட்டுங்க. இப்போ இவங்க எண்ணெயில் போட்டு எடுக்கிறாங்க. எண்ணெயில் போட்டு எடுத்தவுடனே அந்த முறுக்கில் பார்த்திங்கன்னா எண்ணெய் இருக்குங்க. எண்ணெய் இருந்தால் அது ஒரு கசடு ஸ்மெல் அடிக்குங்க. அதனால தான் கடைக்காரர்கள் திரும்பி வாங்க மாட்டாங்க, உங்கள் முறுக்கு நல்லாலன்னுவாங்க. அதுக்கு தான் இந்த எண்ணெய் இருக்கிற முறுக்கை எண்ணெய் எடுக்கிற மிஷின் ஒன்று இருக்குங்க. அது இந்த வீடியோவில் வரும். அந்த மிஷின் மூலமாக எண்ணெய் எடுத்துகிட்டு பேக் பண்ணிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. முறுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பாக இருக்குங்க. இவங்க எப்படி செய்யணுன்ட்டு A to Z இந்த நிறுவனம் சொல்லி கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு அந்த கவலைகள் இல்லை. நீங்கள் தயார் பண்ணி லோக்கலில் இருக்கிற கடைகள்லையும் விற்கலாம், வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாங்க. பல்வேறு வகையில் நீங்கள் தயார் பண்ணலாங்க. இதுதாங்க எண்ணெய் பிழியக்கூடிய இயந்திரம். ஸோ தொடர்ந்து இது போன்ற நிறைய விஷயங்களை சொல்கிறோம் பாருங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறுக்கு மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பொருட்கள், உணவுப் பொருட்கள் தயார் பண்ணி எப்படி வெற்றிகரமாக தொழில் செய்யலாம் என்பதை தொடர்ந்து பதிவிட்டு வர போகிறேன். இப்போ இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் எடுக்கிறதுக்கான மிஷின் இது தாங்க. வாஷிங் மிஷின் மாரி இருக்குங்க, அவ்வளோதாங்க. வேகமாக இயங்குறதில் அதில் இருக்கிற எண்ணெய்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடுங்க. ஸோ இதில் காரல் அந்த ஸ்மெல் அடிக்காதுங்க. நல்லா கிரிஸ்பாக இருக்கும். பேக் பண்ணி விற்கும்போது நல்லா பாருங்கள். இவங்க பேக்கிங் மிஷின் இல்லாமல் மெழுகுவத்தி அந்த சூட்லேயே அந்த பிளாஸ்டிக் கவரெல்லாம் அடைச்சி விற்கிறாங்க.
இப்போ இந்தமாரி பிளாஸ்டிக் கவருக்கெல்லாம் தடை கிடையாதுங்க. அது கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இதுக்கு அவசியம் எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் வேணுங்க. அதுதாங்க. இதிலே முறுக்குலே பல வேறு வகைகள் இருக்குது. பெரிய முறுக்கும் இருக்குங்க. கை முறுக்கில் பெரிய முறுக்கு இருக்குது. இது சின்ன சைஸு. இதிலே பல்வேறு வகையான முறுக்குகள் இருக்குது. அதை பற்றி நான் தொடர்ந்து ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இப்போ எப்படி பேக் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். நீங்கள் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாங்க உங்கள் பகுதியில். அதுதாங்க இந்த தொழிலில் ஒரு மன நிறைவானது. இப்படி பேக் பண்ணி பாருங்கள். மிஷின் இல்லாமல் கையாலே பேக் பண்ணுறாங்க. நன்றி, வணக்கம்.